இவருதான் உங்க பிள்ளையா? இல்லைங்க, இது இவளோட தம்பி. நான் செஞ்ச பாவம் வரதட்சணை கொடுக்காம இதையும் என் தலையில கட்டிட்டாங்க. என்னங்க என் தம்பியை பத்தி விமர்சனம் பண்ணாம உங்களால இருக்க முடியாதா? வாய மூடுறி. வீட்டுக்கார்ட்ட உண்மையை சொல்லலன்னா இவன் சம்பாதிச்சுதான் நமக்கு சோறு போடுறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஹலோ சிஸ்டர், ஒவ்வொரு தடவை நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். நீதான் சென்டிமெண்ட்ல வேண்டாம் வேண்டாம் என்ன தடுத்துட்ட. நானும் ஒவ்வொரு தடவை வீட்டை விட்டு போய் தொலைன்னு தான் சொல்றேன். நீதான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. ஆல்ரைட், இப்ப போறேன். இந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம். அவன் எவ்வளவு பொறுப்பா எல்லா சாமான்களையும் கொண்டு வந்திருக்கான். அவனை பாராட்டுறது விட்டுட்டு கரிச்சு கொட்டுறீங்களே. இவன் திங்கிற தண்ட சோத்துக்கு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? சரி சரி, இந்த ஜாமான்களை எல்லாம் இறக்கிறதுக்கு ஆளுகளுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? தண்ட சோறு 2 நாளான பரவாயில்ல. நீயே ஒண்ணு எடுத்து வந்து உருப்படியா உள்ள கொண்டு வந்து சேரு. நீ வாடி. ஐயோ, ஒட்டி நிக்கிற ஓட்டப்பல்ல யாரு? கொப்பனா? இல்ல, என் புருஷன். அம்மா அட பாவி. அரங்கொன்னியா மாப்ளே. ஹெட்மாஸ்டர், ஹெட்மாஸ்டர், பாக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தீங்களே, இவர் புள்ளைய, அது இவர்தான். வந்து நல்லா பாருங்க. என்னடாச்சு இந்த வேலை? அது வந்துப்பா, ஒருத்தன் பொண்டாட்டி விட்டு போட்டு வேற வேற பொம்பளைகளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தானா, 3ஆவது நாள் பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்தா. நான் அதுவும் பலான கேஸ் நினைச்சிட்டு அவனோட சண்டை போட்டேன். வேலையில இருந்து நம்மள கழட்டி விட்டாங்கப்பா. யார் எப்படி போனா உனக்கு என்னடா? ஏன்டா எனக்கு பிள்ளையா பிறந்து என் பிராணனை வாங்குற? என்னங்க இது தெரு, உங்க கச்சேரி வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. சுமாரடி, இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? எந்த வேலையில இவன் ஒழுங்கா இருந்திருக்கான்? எத்தனை பேர் கையில கால விழுந்து இந்த வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம வேலையை விட்டு வந்து நிக்கிறான். ஆமா, பெரிய சூப்பர் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா அது ஒண்ணும் இல்லைங்க. ஹோட்டலுக்கு முன்னால அங்க இங்க பெராக் பார்த்துட்டு நிப்பான். எவனாவது கார்ல வந்து கப்புன்னு இறங்கினா ஓடி போய் கதவை திறந்து விட்டான்னா ஒரு 8 அணா தர்மம் பண்ணுவான். அதை வாங்கி அவன் கார்ல சொருகிக்குவான். ஏயா, சம்பளத்துக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வந்திருக்கான்னா அது என்ன உத்தியோகம்னு பாருங்க. சுருக்கமா சொல்ல போனா அது குறுக்கா சார். சார், 1 கோடி ரூபாய் கொடுத்தா சார் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் சார். நீங்க மட்டும் காப்பி அடிச்ச பையனை பிடிக்கல, நாங்க தள்ளிட்டு வந்தவனை பிடிக்க கூடாதாக்கும். காப்பி அடிக்கிறவனை பிடிக்கிறதாண்டா ஏன் வேலை. தள்ளிட்டு வரவங்களை பிடிக்கிறது உன் வேலை இல்ல, அது போலீஸ் வேலை. உனக்கெல்லாம் உங்க அப்பா குத்துக்கலாட்ட இருக்கிறான். வேலையை விட்டுட்டு வந்தா சாப்பாடு போடுவாங்கிற நம்பிக்கை. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. சோம்பேறி சோம்பேறி. வாங்க, நீ உள்ள போய் பேசலாம். வாங்க, நீங்க வாங்க. மாப்ள, கம் தி சைடு. மாப்ள, வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே. சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எங்க நீ இந்த வேலையில நிரந்தரமா இருந்துருவோ நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? கம்பெனிக்கு தான். எத்தனை நாளைக்கு தான் நான் ஒண்டிய வேலை இருது? சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கடைக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்னது தேங்காயா? ஏண்டி, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வந்தேன், காபி பொடி வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் ஹேர் கட் பண்ணிட்டு குளிச்சுட்டு உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். தேங்காய் வாங்க நான் தான் கிடைச்சேன். எங்க அந்த தடி தண்ட சோறு பசங்க? அவங்க பாவங்க, தூங்குறாங்க, இன்னும் எழுந்திருக்கல. அவங்க பாவமா? மணி என்னாவது? 8:30. அந்த தடி பசங்களை எழுப்பி கடைக்கு அனுப்பாம என்ன போ சொல்ற நீ? இன்னுமா தூங்குறானுங்க அந்த கழுதைங்க? மூஞ்சில தண்ணிய ஊத்துறேன். டேய் சோம்பேறிங்களா, எழுந்திருங்கடா. மாப்ள, ஒப்பர் ஹவுஸ் பார்ட்டி ரொம்ப லொல்லு பண்றான்ப்பா. மச்சோ, இந்த டகாட்டி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. மேல வந்து தண்ணி ஊத்துறேன். மேல வரானா? மணி அடிச்சா இந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே? நமக்கே ஏன் தொல்லை கொடுக்குறான்? இந்த வர்றேன்டா. யாராவது கிடக்குது மாப்ள. அன்பே வா, அன்பே வா வா வா. எங்கிட்ட மோதிட்டியே நான் சூராதி சூரனடி. ஏன் நெஞ்சு மேல இடிச்சிட்டியே நான் ராஜாதி ராஜனடி. என்ன வடையா? பின்ன தொடையா? சாப்பிடு. எதுக்கு மாமா இந்த ட்ரீட்? இந்த ட்ரீட்டா? 10 வயசுல இருந்தே சைட் அடிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்திக்குமே என்ன லவ் பண்ண கொடுத்து வைக்கல. அப்படின்னா இப்ப உங்க வயசு என்ன? ஸ்டாப் தட். ராங் क्वेश्चन.
ஓகே ப்ரொசீட். 25 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த எனக்கு இந்த வெள்ளி விழா ஆண்டுல தான் ஒருத்தி கிடைச்சான். ஏன் அழக அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு உறிஞ்சு பூத்து குலுங்கி கும்பகோணம் ஆயிட்டான். ஓ, யார் மாமா அந்த மாமி? மாமியா? நீ ரொம்ப டக்கால்ட்டி பண்றப்பா. மாமாவின் மனைவி எனக்கு மாமி தானே. ஏன் அத்தையா இருந்தா ஏன் அக்காவா இருந்தா ஒத்துக்க மாட்டியா? நீ ரொம்ப லொல்லு பண்றப்பா. மாப்பிள, அவ ஒரு நடந்து வந்தா பாரு, சும்மா அக்னி நட்சத்திரம் கார்த்திக் மாதிரி. ஆப்போசிட்ல நான் பிரபு மாதிரி போய் போத் டேஸ் மாமா மாப்பிள. மாமா, நான் இன்னைக்கு பாத்ரூம் பொத்துக்கிட்டு விழுந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். ஆனா என்ன மாமா பண்றீங்க? மாப்பிள, இந்த பாட்டையில நீச்சல் அடிச்சு தான் பாடணும். ஓ, அந்த பாட்டா? இடத்துக்கு வர பாருங்க. வா, வா, வா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. வெள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையா. என்னோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்ல கண்டே. என்னது எல்லாரும் வெளியில போகும்போது நம்மால் உள்ள போறாளே, அப்படி என்ன உள்ள இவளுக்கு வேலை? டேய், கக்கூஸ்கெல்லாம் தண்ணி ஊத்துனியா? ஊத்தியாச்சுக்கா. எடு தொடப்பத்த. அடங்கோ புராண சத்தியமா நீ டீச்சர் தானே, ஹே டீச்சர் தானே, ஹே டீச்சர் தானே. என்னங்க பசங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் 1 மணி நேரமா உள்ள போய் என்னங்க பண்றீங்க? கூட்டல் பெருக்கல். கூட்டல் பெருக்கல் கழித்தல். அதுல வெறும் கூட்டல் பெருக்கல் மட்டும் தான். ஓ, அந்த செக்ஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதாவது கணக்கு டீச்சர். ஆமா. பாடங்களை சரியா கத்துக்க முடியாத குழந்தைகளுக்கு நீங்க டியூஷன் எடுக்கிறீங்க. டீச்சருக்கெல்லாம் டீச்சர், டீச்சரோ டீச்சர். பாய். ஓய், கோபம் வேண்டியது கோபம். இந்த கோபம் வேலையில இருக்கணும், தின்றதுல இருக்க கூடாது. அட வாங்க சார், பள்ளிக்கூடம் போலாம், குழந்தை சரியாயிடும். குழந்தையா? குழந்தை இதுவா குழந்தை? ஏன் சார், இந்த தெருவுல யாராவது வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்காங்களா? என் வீட்டுல 2 இருக்குது, ஒண்ணு இந்த இருக்குது, இன்னொன்னு எங்கடா? அது மேல படுத்துட்டு இருக்குது. எந்திரிக்க சொன்னா ஒரே அடியா மத்தியானத்துக்கு மேல எந்திரிச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. பெரிய மைசூர் மகாராஜா பேரன் நினைப்பா உங்களுக்கு? கர்ம கர்ம. வாங்க சார். நீங்க வருத்தப்படாதப்பா, அப்பனுங்களே இப்படித்தான். மாப்பிள, உங்க அப்பா தெருவியே நாரடிச்சுட்டு போயிட்டாரா? நல்லா தெளிவா உங்களையும் சேர்த்தா. நமக்கு தான் வழக்கம் போல நடக்கிறதாச்சா. படவா ராஸ்கல், ஏண்டா ஸ்கூலுக்கு போல? வயித்து வலிப்பா. பொய் சொல்ற? ஏய், இந்த வயசுலயே பொய் சொல்லி ஆட்டம் போட்டா எதிர் வீட்டுல இருக்க 2 தெண்டச்சோறு அது மாதிரி நீ ஆயிடுவ. மாப்பிள, வீட்டுக்கு வீடு விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்க ஒப்பம் திட்டிட்டு போயிருக்கான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நாளையில இருந்து வேலை இருக்குதோ இல்லையோ, காலையில 9 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது சாயந்தரம் 5 மணிக்கு தான் இங்க வரணும். எங்க போய் இருக்கிறது? அட, ஏதாவது குட்டிச்சாத்துக்குள்ள போய் குனிஞ்சு உட்கார்ந்துக்கப்பா. உன்னை யாரு வர சொன்னது? அப்பத்தான் நாம என்னமோ செய்யறோம்னு ஊரு நினைக்கி, குறிப்பா பொம்பளைங்க மதிக்க. ஆம்பளைங்க? அட, அந்த நீ ஏன் கவலைப்படுற? ஏ டூவி, ஏ டூவி டக்கா டூவி, ஏ டக்கா டக்கா டூவி. அந்த பவுடர் எடுறா. அந்த பினாயில எடுடா.
சீக்கிரம் ஒரு பக்கெட் தண்ணி ஊத்து. தண்ணி இங்க இல்லடி. நீங்களா? நீங்களா? நாங்க என்ன 50 பேரோட வந்திருக்கோம். நான் ஒருத்தன் தாண்டி வந்திருக்கேன். கூட்டல்னு சொன்னேன், நம்புனேன். பெருக்கல்னு சொன்னேன், நம்புனேன். ஆனா இந்த கூட்டல் பெருக்கல்னு தெரியாம போச்சேடி. கக்கூஸ் கலவரத்துக்கு என்னமோ கலெக்டர் பேத்தி மாதிரி கையில் ஒரு பேக்கு, ஒரு கொடை, கொடைக்குள்ள ஒரு மண்டை, மண்டை மேல ஒரு கொண்டை, கொண்டை மேல கொஞ்சம் பூவு, காதுல ஒரு தொங்கட்டான். இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெருப்பக்கம் வா, உன்னை பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுறேன். பையன் யாரு, உன் மகனா? முதல்ல செவர் தாண்டி வந்துட்டா, நீ கேட்டு வழியா வந்திருக்கிற. ஒரே புடவைய தூக்கி தூக்கி கட்டிட்டு என்ன டக்காட்டி வேலை பண்ணிட்டியாடி. வா, உன நான் என்ன செய்யறேன் பாரு. போனாய்க்கு பிறந்த முட்டை. என்னங்க அத்தா, என்ன கைவிட்டுறாதீங்க. உங்களை நம்பி நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கழுவுற மாதிரியா? வாய பாரு, உடைஞ்சு போன சங்காட்டம். ஆள ஊறி தாய. மாமா என்ன பண்றீங்க? யோ, இந்த மாமா குமார்லாம் வீட்டுல வச்சுக்க. இப்ப நான் பிஏ அவர்களேன்னு கூப்பிடு. பிஏக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கணும். யோ, கொடுத்தாயே ஆகணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க வர்றீங்க, அப்புறம் ஓடி போயிருவீங்க. நாங்க பர்மனண்டா இருக்கிறவங்க. ஏன் கொடுத்தா என்னப்பா, கொடுங்கப்பா. சரி, நீங்க எனக்கு பிஏவா இருக்கலாம். ஆனா அதுக்காக 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது, 4 மணிக்கு ஸ்கூல் விடல அங்க போய் 2 சைட் அடிக்கிறது, இந்த வேலையில வச்சு கூடாது, தெரியுமா? லீவ் இட். ஒன்ஸ் அப்பான் எ டைம். அது கடந்த கால வாழ்க்கை. இப்போ நாட்டை காப்பாத்துற பொறுப்பு நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல, அதனால நான் கொள்கையை பரப்ப போறேன். என்ன கொள்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா? புருஷாஷ். எப்படி? படிச்சவன் வந்தா புல் வணக்கம், படிக்காத வந்தா ஆப் வணக்கம், அப்புறம் குவார்டர் மைனஸ் இப்படி போயிடணும். எவனாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தான்னு வையே, அப்போ வணக்கம் வணக்கம் என்ன வேணும் வருவானா அவன் ரெக்கமெண்டேஷனுக்கு. பொம்பளை ஒருத்தி நம்ம தொகுதியில கண்ணுக்கு லட்சணமா வந்துட்டான்னு வையே, அதுக்கு ஸ்பெஷல் வணக்கம். வாங்க வா வாங்க, வாங்க வா வாங்க இப்படி சொல்லணும். இன்னும் பல டைப் இருக்கு மாப்ள. டான்ஸ்ல கூட இந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது, இப்படிப்பட்ட போசஸ் கிடையாது. இது சொல்ல மறந்தேன் மாப்ள, உன்னை தேடி முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கு. யாரு? போய் பாரு. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனதை. நான் தான் உங்க கூட்டல் பெருக்கல் வந்திருக்கேன். ஓ, என் கூட்டல் பெருக்கல். எஸ். ஓ, இப்ப நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பல திட்டங்கள் போடலாம்னு சொன்னியே, அந்த திட்டமெல்லாம் இப்ப நிறைவேற போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் கக்கூசும் உனக்கு தான் கான்ட்ராக்ட். போய் கழுவிக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. ஓ அம்மா. அப்படியே எம்எல்ஏ கிட்ட சொல்லி என் புருஷனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. புருஷனா? யார் அவன்? நன்னா பேரா? வணக்கம். நீதான் இவளுக்கு புருஷனா? ஆமா தலைவா. தலைவாவா? ஏண்டி, என்ன தில்லு என்ன லொள்ளு இருந்தா இவனுக்கு நீ ஏங்கிட்டே வேலை கேப்ப? என்னடி ஆள் ஆளுக்கு வெறுப்பு ஏத்துறீங்க? இந்த பார், 1 1 1/4 சொல்றதுக்குள்ள இவனை இங்க இருந்து கூட்டிட்டு ஓடிரு. இல்ல உங்க 2 பேரையும் மலையில இருந்து உருட்டி விட்டுருவேன். 1 1 அடி 1/4 ஏண்டி? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க உறவு கூட்ட கலந்து விட்டுட்டு ஆள் ஆளுக்கு கொட்டை வச்சிருவேன். மாப்பிள, மினிஸ்டர் தண்டமானியோட பிஏவா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. வணக்கம். வாங்க. எம்எல்ஏவா இருக்கீங்க, பேண்ட் ஷர்ட். என்ன எம்எல்ஏ ஆப் ட்ரெஸ் நிப்பாரா? அது இல்லைங்க, சட்டத்துல எம்எல்ஏ ஃபுல் பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு எழுதி இருக்கா? இதெல்லாம் எங்க சொந்த காசுல தச்சது. இல்ல நம்ம பண்பாடு தமிழ். சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு பணாத்தாதீங்க. தமிழன் வாழ்கன்னு சொல்லுங்க. தமிழன் வாழ்ந்தா தமிழ் தன்னை போல வாழ்ந்துரு. தமிழ்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்கறாங்க, அத மிதிக்காம இருந்தா போதாதா? போயா தமிழ் வெங்காயம் வளர்க்கணுட்டா. என் பேர் ஹரி. சரி, மினிஸ்டர் தண்டபாணியோட பிஏ. சொல்லுங்க. உங்ககிட்ட அட சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா அதான் சொல்ல சொல்லியாச்சு, இன்னும் எத்தனை தடவை சொல்றது? அதாவது நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ, ரொம்ப திறமையா செயல்படுறீங்க, மக்களுக்கு நல்ல தொண்டு செய்றீங்க. ஆனா திறந்த வெளியில வெறும் ஓலைய போட்டுக்கிட்டு ஒரு தடுப்பு கூட இல்லாம அரசியல் வாழ்க்கை நடத்துறீங்கன்னு மந்திரி ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்படுறாராம்? உங்களை சுத்தி 4 சுவரை கட்டி நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு அமைச்சர் ஆசைப்படுறாரு. உங்க மந்திரி என்ன கொத்தனாரா? நீங்க சுதந்திரமா செயல்படுறதை விட ஐயாவோட கட்சியில சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். கட்சிக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எங்களுக்கு கன்றாவியா இருக்கும். அது சரி, இவர் உங்க கட்சியில சேர்ந்துட்டா என்ன கொடுப்பீங்க?